வணக்கம். ஒரு இரங்கல் செய்தி. ஈரானுடைய பெருந்தலைவர் இன்று அதிகாலை இஸ்ரேலுடைய தாக்குதலில் அவர் குடும்பத்தோடு இறந்துவிட்டார். அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது என்னுடைய பர்சனல் லாஸ், என தனிப்பட்ட இழப்பாகவே நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு அவர் ஒரு அருமையான மனிதர், நைஸ் மேன், ரொம்ப தெய்வீக தோற்றம் கொண்டவர். அவருடைய அதாவது ஈரானுடைய ஸ்பிரிச்சுவல் லீடரும் அவர் தான். இப்போனா ராமாயண போர் தொடங்கினவன் யார்? பால்டிக் வந்து இங்கே சண்டை போட வந்த ராமன் எனும் யூதன். மகாபாரத போர் யார்? அதே பால்டிக் கடல் பகுதியிலிருந்து பாபிலோனை தாண்டி வந்து இங்கே வியாபாரம் செய்ய வந்த சகுனி எனும் யூதன். அடுத்தது நமக்கு கலவர யுத்தம், அதுதான் மிகப்பெரிய மூன்றாவது யுத்தம்ன்றது. அந்த கலவர யுத்தத்தை யார் பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலிருந்து இங்கே குடியேறிய தன்வந்திரியின் மகனான பரசுராமன். எல்லாருமே யூதர்கள் தான். அப்போ தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய யுத்தங்கள் யாரால் நடந்திருக்குது? யூதர்களால் நடந்திருக்குது. இன்றைக்கி ஈரான் மேலே தாக்குறது யார்? அவங்களும் யூதர்கள் தான். ஏன்னா நான் முன்னாலே ஒன்று சொல்லியிருக்கேன், ஈரான் என்பது 2 ஆண்கள் அப்படின்னு. அவங்க லேண்ட் ஆஃப் ஆரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான அதனுடைய இது 2 ஆண்கள். அது ராவணேந்திரனை குறிக்கிற நாடு தான். அதனால தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகிறதில்லை. இஸ்ரேல் ராமனை குறித்த ஒரு நாடு. அந்த இதை அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து ரிப்பீட் பண்ணுறாங்க.